ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவர் பேசின காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசுவானவர் சொல்லும் பொழுது, நீங்கள் என்னில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் வர காத்திருங்கள் அப்படின்னு இருக்குது. நாம் இந்த காத்திருங்கள்ங்கிறத பற்றி யோசித்த அளவுக்கு என்னில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிக்கலை. இந்த சீரீஸ் ஆஃப் டீச்சிங்கில் அந்த பிதாவின் வாக்குத்தத்தம், என்னில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் அதை சம்பந்தப்படுத்தி தேவன் என்னென்ன காரியங்களை சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக புதிய உடன்படிக்கையை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். என்னில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம். இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அதாவது திருத்துவத்தின் முதலாவது நபர் மூன்றாவது நபரை குறித்து இரண்டாவது நபர் வாயிலாக, அதாவது வார்த்தையின் வாயிலாக என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம படித்தோம். இப்போ என்னில் கேள்விப்பட்ட அப்படின்னு இருக்குதுல்ல, அப்போ இந்த திருத்துவத்தின் இரண்டாவது நபர் மூன்றாவது நபரை பற்றி என்ன சொன்னார்? அல்லது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம திருத்துவத்தில் தான் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவங்க தான் ஒன்றாவே இருக்கிறாங்க. இப்போ ஒன்றாவது நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முடிச்சிட்டோம், ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன சொன்னார், அதை தான் தியானிக்க போகிறோம். இப்போ முதல்ல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் ராஜாக்கள் முன்னெல்லாம் போய் நிற்பீங்க, எனக்கு சாட்சியாக இருக்கிறதுக்காக நீங்கள் போய் நிற்பீங்க. அதாவது உங்களை அவர்கள் ஒப்பு கொடுப்பாங்க. ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி என்ன பேசணும்னு தெரியாமல் நீங்கள் கவலைப்பட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அந்நேரத்தில் நீங்கள் பேச மாட்டீங்க, பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர் அப்படின்னு சொல்லி மத்தேயு 10வது அதிகாரம் 19, 20வது வசனத்தில் திருத்துவத்தின் இரண்டாவது நபராகிய இயேசு கிறிஸ்து திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் அங்கே சொல்கிறார். இதிலிருந்து என்ன காரியத்தை கற்றுக்கொள்ளலாம்? ஸோ பேசிக்காக சிம்பிள். உனக்கு பேச தெரியாத ஒரு சூழ்நிலை வரும், உன்னால் பேச முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பயப்படாத, உனக்கு என்ன பேசணுங்கிறத பரிசுத்த ஆவியானவர் அருளுவார் அப்படின்னு சொல்லி அதில் அர்த்தத்தில் தேவன் சொல்ல வருகிறார். இதை நாம் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாயில் வாரதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஒரு நீங்கள் அப்படி இல்லைன்னா நான் உங்களை சொல்லலை, அப்படி சொல்கிறவங்களை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போது எனக்கும் என் நண்பனுக்கும் அல்லது என் சகோதரருக்கும் ஒரு பிரச்சனை வச்சுருங்களேன். அன்றைக்கி காலையில் ஆவியானவர் எனக்கு யாரை பற்றி பேசுவார்னா என் சகோதரனை பற்றி தான் பேசுவார். அது எப்படி பேசுவார்? சகோதரனை மன்னிச்சிரு அப்படின்னு பேச மாட்டார், அவன் பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும் அப்படின்னு தான் பேசுகிறார். இப்போ இன்றைக்கி எல்லார்ட்டையும் அப்படி தான் பேசுகிறார். உடனே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சபையில் வந்து நின்றுட்டு அவன் அந்த ஓரமாக உட்காந்துருப்பான், அவனுக்கு இவங்களுக்கு ஆகாது. இப்போ ஆகாதுன்னா இப்போ அவர்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ சபையில் இருந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கரிச்சு கொட்ட வேண்டியது எல்லாத்தையும் இந்த பக்கமாக ஆவியானவர் சொல்கிறாருன்னு சொல்லிடுவோம். ஏன் பிரதர் அப்படி பேசுனீங்கன்னு அப்புறமா கேட்டோம் அப்படின்னா, நான் பேசலை பிரதர், ஆவியானவர் பேசிட்டார் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கொரிந்தியரில் பவுல் சொல்லும்பொழுது தீர்க்கதரிசியினுடைய ஆவி தீர்க்கதரிசிக்கு கட்டுப்பட்டு இருக்குங்கிறாரு. த ஸ்பிரிட் ஆஃப் த ப்ராஃபட் சப்ஜெக்ட் த ப்ராஃபட் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஏன் ஆவி எனக்குள்ளே ஆவியானவர் இருந்தாலும் அவர் கட்டுக்கடங்காமலாம் செயல்பட மாட்டார். நான் அவரை கட்டுப்படுத்த முடியும், தப்பாக நினச்சி கட்டுப்படுத்த முடியும்னா அது எப்படி தேவனை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க என்ன சொல்ல வரேன்ட்டு. என் மூலமாக ஆவியானவர் செயலாற்றும் பொழுது அது அந்த காரியங்களை என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது. த ஸ்பிரிட் ஆஃப் த ப்ராஃபட் இஸ் சப்ஜெக்ட் த ப்ராஃபட். ஆனால் இப்போ இங்கே இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆவியா நான் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணுங்க, ஆனால் ஆவியானவர் என்னை சொல்ல சொல்லி உந்துதல் பண்ணதுனால நான் சொல்லிட்டேன். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், மத்தேயு 10வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது? பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். அதனால் அப்படி கண்டித்து பேசுனது நான் பேசலை, எனக்குள்ளே இருந்த ஆவியானவர் பேசிட்டாரு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அதே ஆவியானவர் அந்த சகோதரனுடைய நல்ல காரியங்களை பற்றி பேசியிருக்கலாம், இல்லை உங்ககிட்ட பேசின ஆவியானவர் நேரடியாக அந்த சகோதரன்ட்டே கூட பேசியிருக்கலாம். ஏன்னா அவரும் சர்ச்சைக்கு வராரு, அவரும் விசுவாசி. ஏன்னா ஜான் வெஸ்லி சொல்லும்போது சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவர்களிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்னு ஜான் வெஸ்லி சொல்கிறாரு. நான் சொன்ன நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்க, அதனால தான் ஜான் வெஸ்லி சொன்னார்னு சொன்னேன். அவர் சொன்னது தான், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போது இப்போ உங்ககிட்ட பேசின ஆவியானவர் அங்கே பேசலை, அதற்காக ஆவியானவர்
மற்றவர்களை குறித்து நம்மகிட்ட பேசவே மாட்டார் நான் சொல்ல வரல. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிற பின்னணி அது அல்ல. இந்த பின்னணி என்னென்னா, ராஜாக்கள் முன்பதாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக, தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தமாக பாடுகள் அடையக்கூடிய அந்த சூழ்நிலையில் என்ன வார்த்தை பேசணும்னு தெரியாமல் நீங்கள் திகைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தார்னா, நீங்கள் தேவ பிள்ளையாக இருந்து உங்களுக்குள்ள நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசித்ததுனால உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானத்தினால பரிசுத்த ஆவியான உள்ளுக்குள்ள டுவெல்லாக இருந்தார்னா நிச்சயமாக அவர் பேசுவார். இதை எப்படி விலைக்கு சொல்லலாம்? யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அதாவது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருந்து எப்படி உங்களை தேற்றிருப்பாரோ, இல்லை எப்படி அவர் என்ன ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரோ அதே ரோலை பரிசுத்த ஆவியானவர் ப்ளே பண்ணுவார். அந்த அளவுக்கு அவர் இருக்கக்கூடியவர். சரி, இதை டீட்டெயிலாக படிக்க நமக்கு நேரம் இல்லை, தொடர்ந்து படிப்போம். பட் ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லி இதை நான் புரிய வைக்க விரும்புகிறேன். ட்ரையல்ஸ், பாடுகள் மத்தியில் பலமுறை நம்ம பொதுவாக லேமெண்ட் பண்ணுறோம் அல்லது புலம்புகிறோம். ஆனால் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரயோஜனமான காரியத்தை பேச வைக்கிறவராக இருக்கிறாரு, இல்லை ஞானமாக உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஒரு எடுத்துக்காட்டு இப்படி சொல்லலாம். பேதுரு வேலைக்கார பொண்ணு முன்னே அவருக்கு பேச தெரில, மறுதலித்தார், சத்தியம் பண்ணினார், சபிக்கவும் தொடங்கினார். ஆனால் அதே பேதுரு பிரதான ஆசாரியர் முன்னையும் கவுன்சில் முன்னையும் நிற்கும் பொழுது ரொம்ப தைரியமாக நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி காஸ்பல் ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்குது ஞானம் வந்துச்சு? கலிலேயன் அல்லவா, மீன் பிடிக்கிறவன் அல்லவா, கல்லாதவன் அல்லவா, இவன் கல்விமான் மாதிரி இப்போ எப்படி பேசுகிறான்னா, அவன் பேசலை சார், அவனுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பவுல் தெருவில் பிரசங்கம் பண்ணும் பொழுதும் பிரசங்கம் பண்ணுறாரு, நல்லா அறிவாளிகள் நிறைஞ்ச இடத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுதும் நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு. இன்னும் சொல்ல போனால் ராஜாக்கள் முன்னே இல்லை அதிபதிகள் முன்னே நிற்கும் பொழுதும் பிரசங்கம் பண்ணுறாரு. இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரீம் போனால் அகரிப்பா ராஜா முன்ன பிரசங்கம் பண்ணும்பொழுது அகரிப்பா ராஜா, தம்பி நீ நிறுத்து, ஏன் நீ இப்படியே பேசிட்டு போனால் நீ என்னையே கிறிஸ்தவரை மாற்றிடுவ போல இருக்கு. அப்போது ராஜா முன்ன தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய கேஸுக்காக பேச வேண்டிய பவுல் அங்கே கூட தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த ராஜாவுக்கு முன்ன அந்த ராஜாவை யோசிக்கிற மாதிரி பேச வைக்கக்கூடிய அந்த பலன் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற பலன். சரி விடுங்க, அந்த ஃபேலிக்ஸ் அந்த கவர்னர் முன்னே நிற்கிறாரு, அந்த ஆள் கொஞ்சம் மாறலாம் சரியாக இல்லை, ஒழுக்கக்கேடு இருக்குது. கரெக்டாக அவர் முன்னே போயிட்டு பவுல் உடனே, ஃபேலிக்ஸ் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்லா நிர்வாகம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சொல்லியிருக்கலாம். அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா நியாய தீர்ப்பு குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கு தாங்க முடியல, எப்பா சாமி நீ கிளம்பு, நீ பேசுகிற பேச்சு எனக்கு செட் ஆகாது. அப்போ நல்லா கவனிங்க, எந்தெந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறதுக்கான ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறார். இப்படி உங்களுக்கும் நீங்கள் போகிற இடங்களில் ஒரு பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்களோட சூழ்நிலைகளில் ஐயோ இதுக்கு நான் என்ன பதில் செய்ய போகிறேன், என்ன பதில் சொல்ல போகிறேன், எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு பாடுகள் வழியாக கடந்து போகிறீங்களா? பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுது பரமனின் வார்த்தையை உங்கள் வாயில் வைப்பது பரிசுத்த ஆவியானவர். திருப்பி சொல்கிறேன், பாடுகளின் வழியாக கடந்து போகும் பொழுது அல்லது சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீங்கள் பாடுகளின் வழியாக கடந்து போகும் பொழுது உங்களுடைய நாவில் பரமனின் வார்த்தையை வைக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். தைரியமாக இருங்க. ஒருவேளை ஊழியத்து நிமித்தம் ஆண்டவருடைய காரியத்து நிமித்தம் பிரச்சனையா, ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் தேவனை பற்றி பேசினால் மரண தண்டனை. அது ஏறக்குறைய ஒரு கம்யூனிஸ்ட் இரும்புத்திரை நாடுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். அந்த நாட்டுக்கு ஒரு கூட்டத்துக்காக அந்த வாலிப பெண் போயிட்டுருக்கிறா. போயிட்டுருக்கும் பொழுது படை வீரர்கள் வர்றாங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அம்மா சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவளை அந்த இடத்துல கொன்றுவாங்க. உடனே அந்த அம்மா டக்குண்டு சொல்லிச்சு, ஐயா என்னுடைய தகப்பனார் எனக்காக உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு, என்னென்ன சொத்து என் பேரில் இருக்குங்கிறத அதை இன்னைக்கு வக்கீல் வாசிக்க போகிறாங்க, அந்த உயிரில் என்னென்ன தகவல் இருக்குன்னு அறிந்து கொள்ள என் தகப்பனார் வீட்டுக்கு என் தகப்பனார் சொத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக செல்லுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சரிம்மா கிளம்பி போமா அப்படின்னு சொல்லிட்டார்.
தகப்பனார் வீடு என்பது தேவனுடைய வீடு. உயில் என்று சொல்லுவது தேவனால் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள். வக்கீல்னு சொல்லுவது அன்னைக்கு அந்த பாஸ்டர் அந்த வார்த்தையை வாசித்து விளக்கம் கொடுக்க போகிறார், அவ்வளோதான். ஞானமான உத்தரவு பரிசுத்த ஆவியான உங்களிலிருந்து ஞானமான உத்தரவு. ராஜாக்கள் முன்னே நீங்கள் நின்னாலும், உங்களை கொடுமைப்படுத்துகிறவங்க முன்னே நின்னாலும், சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிறவங்க முன்னே நீங்கள் நின்னாலும், என்ன பேச வேண்டும் என்கிற வார்த்தைகளை தெளிவாக உங்களுக்கிலிருந்து பேச செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை உம்முடைய வார்த்தைகளை அறிய வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களை உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே அப்பா இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நடத்தி செல்கிறார். எங்களை பரிசுத்தமாக்குகிறார். எங்களை ஆண்டவரே சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறார். இன்னும் சொல்லும்பொழுது அப்பா, ஒருவேளை பாடுகளின் மத்தியில் நாங்கள் நிற்கும் பொழுது என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும்போது கூட பரிசுத்த ஆவியானவர் சரியான வார்த்தைகளை, அது ராஜாக்களுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, எங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய சுவிசேஷத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய உபத்திரவக்காரர்களுக்கு முன்னாக நின்றாலும் சரி, பேச வேண்டிய வார்த்தைகளை பேசுவதற்கு எங்கள் நாவில் தருகிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.